அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் பேச மாதர் சங்க மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம் மேடம். குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது குறித்து உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன மேம்? மேடம், ஒரு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ஒரு சரியான தண்டனை அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே இப்படி ஒரு சம்பவங்கிறது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நிச்சயமாக இளம் பெண்கள், படிக்கிற பெண்களுக்கு இது ஒரு நம்பிக்கை அளிக்கிறது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது தான். குற்றங்கள் இப்போ பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறது உண்மையிலேயே இந்த மாதிரி குற்றவாளிகள் திரும்ப குற்றம் செய்யாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதான் நாங்க பாக்குறோம். ஒரு நல்ல தீர்ப்பாக இதை நாங்க வரவேற்கிறோம் மேடம். மேம், அண்மையில் பொள்ளாச்சி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்குமே பலரும் வரவேற்பு தெரிவித்திருந்தாங்க. இதையொட்டி இன்றைய தினம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த இரு தீர்ப்புமே எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மேம்? கண்டிப்பாக தமிழகத்துல இந்த 2 தீர்ப்புமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகத்தான் நாங்க பாக்குறோம். எல்லா பெண்களுமே அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குறுகிய காலத்துக்குள்ளாரையே வந்திருக்குதுங்கிறது ஒரு நல்ல அம்சமாக நம்ம பார்க்கிறோம். இது குற்றங்கள் குறைவதற்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.